ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம போன வீடியோவோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். முழுசாக ஒரு களம் போடுறதுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு களம் முக்கியம். அந்த களத்தை எப்படி போடுறங்க அப்படின்றது தான் முழுசாக இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். களம்ன்றதை விட ஃபுல் டோட்டல் கம்பெனியவே எப்படி வைக்க போகிறோங்க அப்படின்றது தான். ஆலு பிரிக்ஸ் போடுறவங்களுக்கு இதுக்கு முக்கியமான வீடியோ. மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கம்பெனி போடணும்னு நினைக்கிறவங்க முழுசாக பாருங்கள். மற்றபடிக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க பரவாயில்ல. கம்பெனி போடணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்களே கம்பெனி போட்டுக்க முடியும். அதுக்கு மீறியும் எனக்கு போட தெரியல, இதை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை அப்படின்றவங்க சொல்லுங்கள், நாங்கள் நேரில் வந்து போட்டு கொடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டியம் ஜல்லி காங்கிரீட் போடுறோம். போன வீடியோவில் மிஷின் ரோடு ரோலர் ஓட்டுறதோடு நின்றுச்சு, அதோட கண்டினியூ தான் இது. பாட்டியம் ஜல்லி வந்து 8க்கு 8 பாண்ட்லி ஜல்லி, டெஸ்ட்டு வந்து 7 பாண்ட்லி, அந்த மாதிரி போட்டு ரேஷியோவில் கலந்துக்கிறது தான். பாருங்கள், 6 இன்ச்சு காங்கிரீட், 2 செங்கல் புல் வைக்கிறாங்க பாருங்கள், மாலு தான். அந்த மட்டத்துக்கு நம்ம போட்டு வரணும் ஜல்லி. பாருங்க, மிக்ஸ் ஆகிட்டு சிமெண்ட் மூட்டை, சிமெண்ட்டு நான் டால்மியா சிமெண்ட்டு டால்மியா 53 கிரேட் போடுறேன். காங்கிரீட் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி மிஷினில் அந்த 2 செங்கல் மட்டத்துக்கு நான் வச்சேன். அதுலேயே வாட்டம் வந்துடணும். இந்த இது போடும்போது இதுக்கு முன்னே தரையவே கிட்டத்தட்ட லெவல் டூப் கட்டி வாட்டம் எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் கம்மியாக, இதில் ஒரு 2 இன்ச்சு 1 இன்ச்சு எடுத்துக்கலாம் வாட்டம். திருப்பியும் மேலே வர காங்கிரீட்டில் ஒரு 2 இன்ச்சு 1 இன்ச்சு எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம டோட்டலாக ஒரு 3 இன்ச்சு வாட்டம் இருக்கணும். தண்ணி களத்துக்கு இவ்வளோ பார்க்கணும். இதுக்கு மேலே எதனா டவுட் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுங்கள், நீங்கள் தண்ணி களத்துக்கு எப்படி போடணும் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். தெரிஞ்சவங்க, இந்த வேலையை பற்றி தெரிஞ்சவங்க நீங்களே போட்டுக்கலாம். சுத்தமாக எனக்கு இதை பற்றி தெரியாது, நான் வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இது பண்ணலான்னு எனக்கு நினப்பு இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம ஃபுல்லாகவே டோட்டலாகவே மெட்டீரியலோடையும் செஞ்சு கொடுக்குறோம். மெட்டீரியல் இல்லாமலும் நீங்களே எல்லாம் மெட்டீரியல் வாங்கி கொடுக்குறோம். எனக்கு ஆள் இங்கேருந்து எங்கள் லோக்கலில் பிடிச்சி கொடுக்குறோம். நீங்கள் இருந்து நின்று செஞ்சு கொடுத்தா மட்டும் போதும், இப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சு கொடுத்தா மட்டும் போதும்னு சொன்னாலையும் நான் வந்து அங்கே களம் போட்டு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி மிஷினு கொண்டாந்து கொடுத்து, மிஷினை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்து பண்ணி கொடுக்கணுன்னா நான் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு மிஷின் ஃபிட் பண்ணி இல்லை அது எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி அது ஆப்ரேட்டிங் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணுன்னாலே நான் பண்ணி கொடுக்குறேன். எல்லா மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்றும் நான் கையிலேருந்து எதுவும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் சொல்கிறத அது உங்களால் கொஞ்சம் முடியும்னா, உங்களுக்கு டைம் இருக்குன்னா அப்படியேப்பட்டவங்க நீங்களே செய்யலாம். சும்மா எனக்கு சொன்னால் மட்டும் போதுன்றவங்க, எனக்கு அதுக்கும் டைம் இல்லை, நான் வேறு வேலையாக இருக்கேன், நீங்கள் முழுசாகவே எனக்கு வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்றவங்களுக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன். இது பாருங்கள், ஜல்லி வந்து 2 நாள் போட்டேங்க. லேட் ஆகிடுச்சி. பெரிய களம் 42.5க்கு 62 வச்சுங்கிறான். கொஞ்சம் அப்படியே ஜாஸ்தி ஆகிடுச்சி. ரொம்ப கஷ்டப்பட்டோம். புது இடம், 2 நாள் ஆகிடுச்சி எனக்கு. பாருங்கள், அந்த செட்டு வேலையும் சிமெண்ட் ரூம் வேலை அப்படியே செஞ்சுட்டே இருக்குது. இது போடுறதுக்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இப்போ நான் 5 மணி 5:30 மணி ஆச்சு, 6 மணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு நைட் ஆகிடுச்சி. அதனால தான் மீதி வெடி எடுக்கலை. பாருங்கள், அதுக்கு மேலே கம்பி கட்டியிருக்கேன். 8 mm கம்பி தான் இது. 8 mm 1/1, 1 அடிக்கு ஒரு கம்பி போட்டிருக்கேன். சைடு ஃபுல்லாக வால் ஃபுல்லாக பலகை அடிச்சிட்டேன். நீட்டாக இருக்கணும். பலகை அடிச்சுட்டு நூல் பிடிச்சிட்டு பலகை அடிச்சுட்டு இது பாருங்கள், கம்பி ஃபுல்லாக கட்டியாச்சு. அன்றைக்கி நைட்டு கம்பி கட்டினேங்க. நைட்டில் கம்பி கட்டினதை நான் வீடியோ எடுக்க முடியல. காலையில் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். கம்பி 1/1, 1 அடிக்கு ஒரு கம்பி போட்டால் போதும். ஏன்னா யாருமே இது வரையும் கம்பி போட்டு களம் போட்டதாக யாரும் கிடையாது. என் கணக்கு என்னென்னா, தண்ணி களத்துக்கு கம்பி போடுறது நல்லது. ஏன்னா கிராக் வரக்கூடாது. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணிக்கணும். இது வந்து பிஸ்னஸ்க்காக. நம்ம வெறும் வீடுனா கூட நம்ம அது யூஸ் இதுக்கு பண்ணிக்கிறோங்க. அதை விட இது ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா பிஸ்னஸ் நல்லா இருந்தால் தான் நம்ம வீடே கட்ட முடியும். நம்மளுக்கு பிஸ்னஸ் தான் நம்ம இது தொழில். இது வந்து பாருங்கள், அதுக்கு மேலே அந்த கல் வச்சு கட்டியிருக்கேன். ஆலோ பிளாக் தான், சாலிட் பிரிக்ஸு. அதுக்கு மேலே அந்த 3 இன்ச்சு ஜல்லி காங்கிரீட்டு மேலே போடுறாங்க இல்லைங்களா,
3/4 இன்ச்சும் 12 mm சேர்த்து நான் காங்கிரீட் தட்டிட்டேன். ஒரு 3 இன்ச்சு காங்கிரீட் சுற்றியும் தட்டிட்டு அதுக்கு மேலே இந்த கல் வச்சு கட்டியிருக்கேன். என்ன காரணம்னா நம்ம வந்து அந்த கம்பி மேலே இந்த கட்டடம் வரணும், 2ஆக பிரிக்கணும். அதனால் நான் இது முன்ன வச்சு கட்டிட்டேன். அந்த கம்பி மேலே காங்கிரீட்டை நானே கையில் கலந்து போட்டுட்டு காங்கிரீட் போட்டு இதை கட்டிட்டேன். நம்ம ஒன்றா பண்ணும்போது வராது. அப்போ நம்ம பாலிஷ் பண்ணிட்டிங்கன்னா அது மேலே வச்சு கட்டினாங்கன்னா உளுந்துரும். இப்படி நம்ம பாதி காங்கிரீட் போட்டுட்டு நம்ம கட்டினாங்கன்னா இதுக்கு மேலே நம்ம சைடில் காங்கிரீட் போடும்போது 2ஆக பக்கம் இப்போ வந்து அதுக்கு மேலே 6 காங்கிரீட் போட்டேன். 20 mm ஜல்லியும் 12 mm ஜல்லி காங்கிரீட்டு. இதுதான் பாலிஷ். கம்பிக்கு மேலே போடுறேன். பாருங்க எல்லாமே நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த நம்ம சாலிட் ஃபினிஷ் கட்டினேன் இல்லைங்களா, அதுக்கு மேலேயும் நான் 3 இன்ச்சு காங்கிரீட் தட்டியிருக்கேன். பாருங்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். அதுக்கு மேலேயும் நான் 2 இன்ச்சு 3 இன்ச்சு காங்கிரீட்டு புல்லு போட்டு ஃபுல்லாக மேல் மட்டம் ஃபுல்லாக லெவல் டியூப் மட்டம் எடுத்துக்கணும். கீழே தரை வந்து வாட்டம் இருக்கும், ஆனால் தண்ணீர் அப்போம்போது ஒரே மட்டமாக தெரியணுன்னா சைடில் கட்டுற வாழை வந்து லெவல் டியூப் எடுத்துக்கணும். பாருங்கள் தண்ணி மாதிரி கலவை. அப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி லீக்கேஜ் வராது. இதில் வந்து ஜல்லி வந்து 12 mm 20 mm ஜல்லி கலந்துருக்கு பாருங்கள். 2 ஜல்லி கொட்டியிருக்கு பாருங்கள், லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று. அது 2 ஜல்லி கலந்து ரெண்டுமே கலந்து போட்டுங்கன்னா அந்த கெட்டிக்கும் கெட்டியும் ஆகணும், அதே சமயம் லீக் ஆகக்கூடாது. அதுக்கு சின்ன ஜல்லி கலந்துங்கன்னா லீக்கேஜ் வராது, தண்ணி மாதிரி கலந்து போடணும். இது வந்து ரேஷியோ வந்து முன்ன சொன்ன கணக்கே தான். 2 பாண்டில் சிமெண்ட்டு, 8 பாண்ட்லி டஸ்ட்டு, 8 பாண்ட்லி ஜல்லி, 2 பாண்ட்லி சிமெண்ட்டு, 3/4 மூட்டை வாயை பாரு, 8 பாண்ட்லி டஸ்ட்டு. இவ்வளோ போட்டு நம்ம 2 பாண்ட்லி சிமெண்ட்டு போட்டு 4 இன்ச்சு கரெக்டாக மால் வச்சுக்கணும். கொஞ்சம் கூட எங்கேயுமே மேடு பள்ளம் வந்துடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். காரணம் என்னென்னா தண்ணி அங்கங்கே நின்றுக்குச்சுன்னா நம்மளுக்கு கல் எடுக்க முடியாது. இது வந்து 2 களமாக பிரிச்சு இப்போ பார்த்துங்க. அந்த நான் இது கட்டிட்டு கம்பி கட்டிட்டு அதுக்கு மேலே காங்கிரீட் கொஞ்சம் போட்டுட்டு அந்த செவுரு கட்டியிருக்கேன் சைடு வால். அதுக்கு மேலே நம்ம காங்கிரீட் போடும்போது நம்ம அது அந்த கல்லை போய் நல்லா பிடிச்சிக்கும். காங்கிரீட் 2 பக்கம் இறுக்கி பிடிச்சிக்கிச்சின்னா கல் நல்லாயிருக்கும். பாருங்கள் தட்டியிருக்கேன், ஒரு மாலை ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நைஸாக தட்டிக்கணும், நல்லா மட்டமாக தட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம பாலிஷ் மிஷின் ஓட்டணும். அப்படியே நீங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் போடணும்னு நினைக்கிறவங்க 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி பாருங்கள். முக்கியமாக கற்றுக்கணும்னு சொல்கிறது அதுக்கு தான். நாங்கள் முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்கிறதுக்கு முன்னும் வேலையை கற்றுக்கங்க. அப்படி போய் கற்றுக்க முடியாதவங்களுக்கும் இந்த வீடியோ போடுறோம், அதுக்கு தான். செய்யுங்க. நீங்களே உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தாவே நீங்கள் உங்களாலேயே செய்ய முடியும். இந்த நிறைய பேர் மேஸ்திரிங்க மேசனுங்க எங்களுக்கு இந்த வேலை தான் செய்ய வருது. ஏன்னா நானும் மேசன் தான். எங்களுக்கு இந்த வேலை நம்மளுக்கு சிமெண்ட்டை தவிர நிறைய பேருக்கு வேறு எதுவும் நம்மளுக்கு தெரியாது. அப்படியேப்பட்டவங்களாம் நீங்களே பண்ணிக்கலாம். இது வேலை மேசனு கட்டடம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன ஒன்று, இதுக்கு இவ்வளோ போடணுமான்றது உங்களுக்கு நல்லா தெரியாது. களத்துக்கு இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்றதே உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருந்தால் தான். எதுக்காக நான் இவ்வளவும் போடுறேன் அப்படின்னா, ஒன்று தண்ணி ஊற்றினா நிற்கணும், 2வது கல் வைப்ரேஷன் ஆகக்கூடாது. இவ்வளோ திக்னஸ் போட்டால் தான் அந்த 3 வைப்ரேட்டர் போட்டு ஒதுரும்போது களம் ஒன்று உடஞ்சிரும், 2வது களம் சேக்காச்சுன்னா கல் வந்து லூஸ் ஆகிரும். இதுக்கு முன்னே அடித்த கல் பக்கத்துலேயே 2 இன்ச்சு கேப்பில் திரும்பவும் எடுத்து வச்சு நம்ம கல் அடிக்கணும். அப்போ வந்து பக்கத்தில் இருக்க கல் ஒதுருச்சுன்னா லூஸ் கொடுத்துரும். அது கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகும்போது என்ன ஆகும், அப்போ தான் அடித்து கல் லூஸ் ஆகிடுச்சினாவே அது கல் போயிடுச்சின்னு அர்த்தம். இது பாருங்கள், இதுதான் பாலிஷ் மிஷினு. இது வந்து காங்கிரீட்டவே டைரெக்ட் பாலிஷ் பண்ணலாம். இந்த மிஷினை ஓட்டினாங்கன்னா அந்த இது வந்து பால் உள்ளக்கிற பாலெல்லாம் வெளியே எடுத்து நம்மளுக்கு பாலிஷ் கொடுக்கும். அப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணுறது ஈஸி. எந்த காலத்துக்கும் ஒன்றுமே ஆகாது. நம்ம அந்த 4 இன்ச்சு காங்கிரீட்டும் அப்படியே நம்மளுக்கு பாலிஷ் ஆகுது. இதுக்கு மேலே மட்டி இழுப்பாங்க சில பேர், மட்டி இழுத்தாங்கலாம் கன்ஃபார்மாக பிடிங்கின்னு வந்துடும். நம்ம மிஷினை போட்டு ஓட்டுறது கலண்டு வந்துடும். இது வந்து 100 வருஷம் கேரண்டி கொடுக்க முடியும் என்னால். இந்த காலத்துக்கு சைடு செவுருனா கூட எதனா உடச்சிக்கிட்டு தள்ளிவிடுவாங்களா என்னவா, இந்த ஃப்ளோருக்கு என்னால் 100 வருஷம் கேரண்டி கொடுக்க முடியும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் பண்ண முடியும். ஏன்னா 1 அடி காங்கிரீட் போடுறோம். நான் டோட்டலாக 1 அடி காங்கிரீட்டு நம்ம வேலை செய்ய 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 இன்னும் பாலிஷ் தான் ஆகுமோ வழி ஒன்றுமே ஆகாது. அந்த அளவுக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுக்குறது.
நம்பிக்கையாக செய்யணும். எனக்கு மனுஷனை விட காசை விட எனக்கு என் தொழில் தான் முக்கியம். நான் எந்த தொழில் செஞ்சாலையும் அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே செய்கிற தொழிலை விரும்பி செஞ்சால் நம்மளை தேடி வருவாங்க கஸ்டமரு. கரெக்டாக செஞ்சுக்கணும். ஒரே நாளைக்கு நம்ம ஒரே 100 கல்லில் 200 கல்லில் நம்மளுக்கு 1000 கணக்கில் லாபம் பார்த்துணுன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் இது பண்ணுறவங்களும் பரவாயில்ல, எல்லோரும் ₹5 கல் எதிர்பார்க்குறாங்க. நம்ம ₹4 வரட்டுமே, என்ன ₹1 ஒரு 6 மாதம் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களை நம்பி வரும்போது இப்போ நல்ல ஒரு நம்பிக்கை ஆயிரும், ₹1 ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கல் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கலாம். இது இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லைங்களா, இது இதுக்கு மேலே அந்த மிஷினை ஃபுல்லாக ஓட்டிட்டு அதுக்கு மேலே சைடு வாலெல்லாம் பூசிட்டு மிஷின் இறக்கி அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் கற்றுக் கொடுக்கறது. அதுக்கப்புறம் நம்ம மிக்சர் மிஷினவே ஃபிட் பண்ணுறது எப்படி, ரேம்ப் போடணும், இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பார்த்தது ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் முழுசாக பார்த்துக்கலாம். டோட்டலாக இந்த கம்பெனி வைக்கிறதுக்குள்ள 3 பாட்டில் முடிச்சிடலாம். அடுத்த பாட்டு கடைசி கோவப்படாமல் அடுத்த பாட்டு பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.